ரொம்பவே மர்மமான வழிபாடுகள் நடக்கும் 2 கோயில்கள். இந்த 2 வழிபாடுமே உங்களை பயமுறுத்தும். முதல்ல பார்த்தீங்கன்னா பாடைகட்டி மாரியம்மன் கோயில். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா உயிரோட ஒருத்தரை பாடை மேலே ஏற்றி அவங்களுக்கு இறந்தவங்களுக்கு என்னென்ன சடங்குலாம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சடங்குகள் பண்ணி அந்த பாடை மேலே படுத்துட்டு இருக்கிறோட குடும்பம் உறவினர்னு சொல்லிட்டு எல்லாருமே அவர் முன்னாடி நின்று கத்தி கதறி ஆட ஆரம்பிப்பாங்க. அந்த பாடையில் அவரை ஏற்றிக்கிட்டு அந்த கோயிலை ஒரு 3 தடவை சுற்றிட்டு அந்த ஊரை ஒரு சுற்றிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் போய் இந்த பாடையை போட்டு வருவார். அவர் அந்த பாடையிலிருந்து எழுந்திரிச்சு உள்ள இருக்கிற மாரியம்மனை போய் கும்பிடுவாங்க. பாடைகட்டி வழிபாடு பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக நடந்து வருது. அந்த காலத்தில் பூசாரியோட மனைவி இறக்கப்படுற தருவாயில் இருந்தாங்களாமா. அவங்க சரியாகன்னு சொல்லிட்டு இந்த பூசாரி என்னோட மனைவி நீங்க குணப்படுத்துங்க, அப்படி குணப்படுத்திட்டீங்கன்னா உங்க கோயில் முன்னாடி என் பொண்டாட்டிக்கு உயிரோட பாடு கட்டி உங்களுக்கு நேர்த்திக்கடன் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் இப்படிப்பட்ட வழக்கமே வர ஆரம்பிச்சது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தக்காளி அம்மன் கோயில். இங்க இருக்கிற அம்மனுக்கு முழுக்க தக்காளி சாசு, தக்காளி மாலை, தக்காளி பொங்கல், தக்காளி சாதம் சொல்லிட்டு எல்லாமே தக்காளியில் மட்டும் தான் படைக்கிறாங்க. இந்த கோயில் எங்க பாத்தீங்கன்னா தக்காளி மாலைகள் தான் இருக்கும், தக்காளி பிரசாதங்கள் தான் கொடுப்பாங்க. இந்த கோயிலுக்கு வெளியில கூட ஏகப்பட்ட கடைகள்ல தக்காளி தான் விற்பாங்க. அந்த தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்து உள்ள இருக்கிற அம்மனுக்கு படைக்கிறாங்க. அந்த காலத்துல இந்த ஊர்ல இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு நோய் வந்துருச்சு. அந்த நோயை சரி பண்ணு சொல்லிட்டு இந்த சாமி கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க. அவங்க கிட்ட அப்ப காசு கம்மியா இருந்தன் காரணமாக தக்காளி வாங்கிட்டு வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க. அந்த தக்காளி ஏத்துக்கிட்டு அந்த குடும்பத்தோட நோயை அந்த அம்மன் குணப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கோயில்ல தக்காளியை படைக்கிறத வழக்கம் வச்சுக்கிறாங்க. இப்போ வரைக்குமே அந்த கோயில்ல தக்காளி ஒரு முக்கியமான வழிபாடா இருக்கு.